இன்னைக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்ல 250 மெம்பர்ஸ்க்கு நாங்க சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். விசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் கேப், மவுத் மாஸ்க், கிளவுஸ் இதோட தான் நாங்கள் சர்வ் பண்ணுவோம். என்னோட ஸ்டாஃப் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. முதல் இலையிலேருந்து கடைசி இலை வரைக்கும் ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணாமல் வைப்போம். இந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷனோட ஸ்பெஷலே நாங்கள் 5 டைப்ஸ் ஆஃப் ஊத்தாப்பம் தரோம். நாங்கள் லைவாக கொடுக்கறதுனால கடைசியாக சாப்பிட்ற கெஸ்ட் இருக்கும், அதனால சுட சுட சர்வ் பண்ண முடியுது. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவரோட சிக்னேச்சர் அந்த ஊத்தப்பம் தான். அதுக்கு நாங்க ரொம்ப ஃபேன். நாங்க அதை இன்னைக்கு அதை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றோன்னா பாருங்க. சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஸ்டாண்டர்ட் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க. பொடி பொடி ஊத்தப்பம் சூப்பர். ஃபர்ஸ்ட் இதுல உங்களை பார்த்தோன்னே ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் யுவர் ஃபுட். ஸோ இதே மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் சீக்கிரமா வந்து சரி உங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே வந்தேன். வெரி குட் சார், ஆசம். ஆல் தி டிஷஸ் ஆர் வெரி நைஸ். ஃபங்க்ஷன் டைனிங்கோட என்ட்ரன்ஸ்ல நாங்க மெனு டிஸ்பிளே அரேஞ்ச் பண்றோம். ஸோ ஒரு கெஸ்ட்டும் சாப்பிட வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெனு டிஸ்பிளே பார்த்துட்டு சாப்பிட்றதுனால அவங்க லீஃபுக்கு வர ஸ்வீட்ல இருந்து கடைசி டிஷ் இருக்கும் என்னெல்லாம் நாங்க சர்வ் பண்ண போறோம்ன்றதை அவங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மார்னிங் 6 o'clock இருந்து நாங்க லைவ் கும்பகோணம் ஸ்டால்ல டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், பாதாம் பால், போன்விட்டா, ராகி மால் இது எல்லாமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இன்னையோட கிராண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்க்கலாங்களா? பிஸ்லரி வாட்டர் பாட்டில், ஃப்ரெஷ் பைனாப்பிள் புட்டிங். கேசரி எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க, இவ்வளவு பைனாப்பிள் போட்ட கேசரி நான் சாப்பிட்டதே இல்லைங்க, சான்ஸே இல்லை. செம்மையா இருந்துச்சு. எஸ் மேடம். இல்ல நல்லா வழுக்கிட்டு அப்படியே உள்ள போயிடுச்சு. மெனக்கிட்டு மிரணும் அவசியமே இல்லை, அப்படியே போகுது. ஜிலேபி, கோகனட் சட்னி, கிரவுண்ட்நட் சட்னி, மின்ட் சட்னி, கார சட்னி, பொடி நல்லெண்ணெய், மெதுவடை, வீனஸ் சிக்னேச்சர் ஆர்ட் இட்லி, டிஃபன் சாம்பார், ஆனியன் ஊத்தாப்பம், ஆனியன் பொடி ஊத்தாப்பம், பொடி ஊத்தாப்பம், கேரட் ஊத்தாப்பம், டொமேட்டோ ஊத்தாப்பம், கேஷு கீ வெண்பொங்கல். எப்படி இருக்கு ஃபுட்டு? நிறைய வெரைட்டி இருக்கு, சாப்பிடணும் போலே இருக்கு. எல்லாமே சூடாக வந்தது. எல்லாம் சூடாக வந்தால் மட்டும் இல்லை, டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, சாப்பிட்டாவும் இருந்தது. அது எல்லாமே ரொம்ப ஏதோ சாப்பிட கஷ்டமான மாதிரி ஒன்றும் தெரியல. ரொம்ப சௌரியமாக சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. I am from Bangalore and the food is very tasty and it's very conducive even for kids. It's not very spicy but very delicious. We are enjoying it. As usual sir, கலக்கிட்டீங்க. செம்ம சூப்பர் சார். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் ஸ்வீட் ஐட்டம்ஸ், டிஃபன் ஐட்டம், நல்ல சர்வீஸும் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு, சாப்பிடவும் திருப்தியாக இருந்தது. டேஸ்ட் வாஸ் ரியலி சார், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தோம்னா ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கும், அவங்க வீட்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். ஆனால் மனசு நிறையிற மாதிரி ஒரு விஷயம் தான் சாப்பாடு தான் சார். அந்த சாப்பாடு சாப்பிட்ற டேஸ்ட்டை மட்டும் இல்லை, எவ்வளோ டேஸ்ட் ஆனால் பரிமாறுறவங்க மனசுலாம் இருக்கு. இவர் இந்த இடத்தோட ஓனராக இருந்தால் கூட, இந்த கேட்டரிங் கம்பெனியோட ஓனராக இருந்தால் கூட எந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணுறாரு கஸ்டமர் சார். கஸ்டமர் வந்துட்டு திருப்பி ஆர்டர் வரும் வரல, அதெல்லாம் வேற விஷயம். சாப்பிட்றவங்க மனசு நிறையணும், சாப்பிட்றவங்க ஒன்றும் ஆகக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அவங்க எப்பவுமே ஒரு ஃபீல் அந்த மனசில் நிற்கணுன்றது எப்பவுமே நேரத்தில் இருக்கும். ரொம்ப பிடிச்ச விஷயம் அவட்டா தானே. அபவுட் குவாலிட்டி, டேஸ்ட், சர்வீஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி. குவாலிட்டி இருக்கிறனால தான் 4வது இந்த பில்டிங் வந்திருக்காரு. அவர் எல்லாம் வந்திருப்பாரு. அவரு அதுல பேச்சே கிடையாது, வேற லெவல். நன்றி மேடம். ஒரே வார்த்தை மேடம், ஒரே வார்த்தை. சூப்பர் சார். எனக்கு அப்புறம் உங்க சாப்பாடு தாங்க பிடிச்சிருக்கு உங்களுக்கு. இது வந்து 4வது முறை நாங்கள் வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் வீட்டு விசேஷங்களுக்கு. ஒரு முறையும் வந்து வித்தியாசமாக எங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. மெனு வந்து ஒரு மெனு ஒன்று போட்டோம்னா எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய அதில் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு இன்றைக்கி எங்கள் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்வீட் வந்து ஒரு ஸ்வீட்டு, ஒரு டெசர்ட் ஒன்று கேட்டிருந்தோம். சார் வந்து 5 ஐட்டம் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கெஸ்ட்டுங்களுக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. 3 விஷயம் சொல்லணும் வீனஸ் கேட்டரிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி, 2வது வந்து ப்ரெசன்டேஷன், 3வது சர்வீஸ். அதனால தான் வந்து இன்றைக்கி எவ்வளோ கேட்டர்ஸ் மத்தியில் வீனஸ் வந்து தலை சிறந்து ஒரு கிரீடமாக இருக்கிறாங்க. காரணம்னா இந்த 3 விஷயம் தான், குவாலிட்டி, சர்வீஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன். குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி. அவங்க போடுற வாழை இலையில இருந்து கருவேப்பிலை வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. வாழை இலை எடுத்திங்கன்னா தஞ்சாவூர் பனானா லீஃப் தான் கம்பல்சரி.
அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதேமாதிரி ஒரு விஷயமும் பார்த்து இன்க்ரீடியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி. முந்திரியில் எடுத்திங்கனாலும் சரி, பாதாம் எடுத்திங்கனாலும் சரி, எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி தராங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன். எந்த ஒரு ஃபங்க்ஷனில் போனாலும் நமக்கு ஒரு க்யூரியாசிட்டியை தூண்டுறது, என்ன ஃபுட் இருக்கும், என்ன டிஷ் இருக்குன்னு அதை முன்னாடியே டிஸ்ப்ளே பண்ணிடுறாங்க. டிஸ்ப்ளே பண்ணும்போது நம்ம சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் இந்த டிஷ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அந்த ப்ரெசன்டேஷன் இருக்குது. மூணாவது முக்கியமானது சர்வீஸ். ஒரு கஸ்டமர் ஒரு கெஸ்ட்டு கூட வந்து அன்அட்டெண்டடாக இல்லவே இல்லை. எல்லா கெஸ்ட்டையும் வந்து குருமூர்த்தி சாரும் சரி, அவங்க டீமும் சரி, பர்சனலாக போய் 1-on-1 பேசி என்ன அவங்க வேணும், என்னென்ன வேணும், இன்னும் ஏதாவது வைக்கலையா அப்படின்றத பார்த்து அவங்க போயிருந்து கை கிளம்புற வரைக்கும் கூட நின்று பார்த்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள், குவாலிட்டி, ப்ரெசன்டேஷன், சர்வீஸ், அதுதான் இன்றைக்கி வீனஸ் கேட்டரிங்கை வந்து இத்தனை கேட்டர்ஸில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நம்பர் 1 கொண்டு வந்ததுக்கு அது ஒரு முக்கிய காரணம். சாரோட கடின உழைப்பு, அவரோட டெடிகேஷன், அவங்க டீமோடைய ஒர்க்கு, எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் இறைவனுடைய அருள் அனுகிரகம் சாருக்கு என்றைக்கும் உண்டு. குருமூர்த்தி சாரோட சர்வீஸ் நாங்கள் இது 4th டைம் அட்டன் எடுக்கிறோம். எங்ககிட்ட வந்து சாப்பிட்டவங்க அத்தனை பேரும் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, சாரோட தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அவங்க சொல்கிற ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இல்லை ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பிட்றது வந்து உபஷமாக இருக்குது, வயிறு டைஜஷன் ஆக மாட்டேங்குதுன்னு. பட் இங்கே வந்து நம்மளோட சர்வீஸில் நம்ம கேட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் அது வயிறு ஃபுல்லாக ஆக மாட்டேங்குது, உபஷமாக இருக்க மாட்டேங்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அடுத்த வேலைக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். ரெண்டாவது அவங்களோட சர்வீஸ் அடிச்சுக்கவே முடியாது. வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க, அடுத்து என்ன வேணும் நீங்களை வெயிட் பண்ண வைக்கிறதே இல்லை. ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு ரொம்ப நல்ல குவாலிட்டி. ஸோ இது நாங்கள் என்றைக்குமே வீனஸ் கேட்டரிங் தான் எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணுவோம். எங்களோட எல்லா விஷயத்துக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே வீனஸ் சர்வீஸ் தான்.